ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். 2009ஆம் ஆண்டு அமெரிக்கால இருக்கிற கென்னடிகட் பகுதியிலிருந்து ஒரு போன் கால் அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசருக்கு வருது. அந்த போன்ல இருந்து ஒரு அலறல் சத்தம் கேக்குது. Who's killing your friend? இதன் பிறகு அந்த போலீஸ் ஆபீசர் அவசரமா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு பெண்மணி ஒரு செல்ல பிராணியால கொடூரமான தாக்கப்பட்ட நிலையில அவங்களை மீட்கிறாங்க. ஆனா அது நார்மலா வளர்க்கிற நாயோ பூனையோ கிடையாது. அது எந்த விதமான ஒரு செல்ல பிராணி. அதன் பிறகு அவங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த மாதிரி உலகத்துல வித்தியாசமான பெட்ஸை வச்சிருந்தவங்க அந்த பெட்ஸாலேயே தாக்கி கொல்லப்பட்ட 10 சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். அலிட்டா ஸ்டேட் சி அமெரிக்கால இருக்கிற நியூயார்க் மாகாணத்தை சேர்ந்த 56 வயதான அலிட்டா விஷத்தன்மையுள்ள பாம்புகளை வளர்க்கறதுல ரொம்பவுமே ஆர்வம் உள்ளவரு. அவர் தன்னோட வீட்டுல 75க்கும் மேற்பட்ட எக்ஸாட்டிக் ஸ்னேக்ஸ பெட்டா வளர்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் உலகத்திலேயே கொடூர விஷத்தன்மை கொண்ட பிளாக் மாம்பா. இந்த பாம்போட கடிய கிஸ் ஆஃப் டெத்னு சொல்லுவாங்க. கிங் கோப்ராக்கு அடுத்தபடியா அதிக நீளமா வளரக்கூடிய கொடூர விஷத்தன்மை கொண்ட பாம்பு இது மட்டும்தான். இவ்வளவு ஆபத்துள்ள பாம்பை அவங்க பெட்டா வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் இந்த பாம்பை வளர்க்கவே கூடாதுன்னு பல தடவை அவங்கள வார்ன் பண்ணி இருக்காங்க. ஆனா 2011ஆம் ஆண்டு அந்த சம்பவம் நடக்குது. அவரோட பாய் ஃப்ரெண்ட் எப்பவும் போல அலிட்டா பாம்புகள் வளர்த்துட்டு இருக்கிற அந்த ரூமுக்குள்ள அவர் போறாரு. ஆனா அந்த இடத்துல அலிட்டா தரையில விழுந்து கிடந்திருக்கிறாங்க. அந்த பிளாக் மாம்பா எப்பவுமே இருக்கிற அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள அது இல்ல. அவங்க கையில பாம்பு கடிதத்துக்கான அடையாளம் இருக்கு. உடனே அவங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க. என்னதான் ஆம்புலன்ஸும் டாக்டர்ஸும் ரொம்பவே சீக்கிரமா வந்து அவங்களுக்கு ஆன்டிவெனம் கொடுத்திருந்தாலும் அந்த பாம்போட கொடூரமான நியூரோடாக்சின் விஷம் அலிட்டாவை கொன்னுருச்சு. சார்லா நேஷ் கென்னடிகட் மாகாணத்தை சேர்ந்தவங்க தான் சார்லா நேஷ். 2009 பிப்ரவரி 16ஆம் தேதி சார்லா நேஷ் அவங்களோட தோழியான சாண்ட்ராவோட வீட்டுக்கு போறாங்க. சாண்ட்ரா தன்னோட செல்ல பிராணியா சிம்பான்சிய வளர்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த சிம்பான்சிய ரொம்பவுமே செல்லமா வளர்த்திருக்கிறாங்க. அதுக்கு டிராவிஸ்னு பேரும் வைக்கிறாங்க. இந்த சாண்ட்ராவும் டிராவிஸும் பல டிவி நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்று ரொம்பவுமே ஃபேமஸா இருக்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு டிராவிஸ் சாண்ட்ராவோட கார்கி எடுத்துட்டு போய் தன்னை வெளியே கூட்டிட்டு போக சொல்லி அடம் பிடிச்சிருக்கு. டிராவிஸ் கிட்ட இருந்து கார்கி வாங்குறதுக்காக சாண்ட்ரா தன்னோட தோழியான சார்லா நேஷ உதவிக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அந்த குரங்க உள்ள கூட்டிட்டு போறதுக்காக அதோட ரொம்பவுமே ஃபேவரட்டான ஒரு பொம்மை எடுத்து அதுகிட்ட கொடுக்க போயிருக்காங்க. தனக்கு ரொம்பவுமே பிடித்தமான பொம்மை எடுத்ததால அந்த சிம்பான்சி சார்லாவை ரொம்பவுமே கொடூரமா தாக்க தொடங்கி இருக்கு. உடனே அவங்க போலீஸுக்கு கால் பண்றாங்க. சம்பவ இடத்துக்கு ஆபீசர் பிராங்க் வராரு. அந்த குரங்க சுட்டுதான் சார்லாவை காப்பாத்துறாரு. அவங்க உயிரோட காப்பாற்ற அவங்களுக்கு ரொம்பவுமே அதிகமான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுவும் முக்கியமா அவங்க முகம் முழுவதுமா சிதைஞ்சு போயிருச்சு. அது மட்டுமில்ல பல கை விரல்களையும் இழந்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்தால அவங்க வாழ்க்கையே தலைகீழாவும் மாறிடுச்சு. மேரியஸ் எல்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த இந்த மேரியஸ் எல்ஸ் ரொம்பவுமே வித்தியாசமான பெட்டை வளர்க்கணுங்கிறதுக்காக ஒரு நீர் யானைய குட்டியிலிருந்து எடுத்து வளர்த்துட்டு வந்திருக்கிறாரு. இதனாலேயே அவர் வேர்ல்டு ஃபுல்லா ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனாரு. பொதுவா நீர் யானைகள் தாவர உண்ணியா இருந்தாலும் அவைகள் ரொம்பவுமே ஆபத்தானது. வருடந்தோறும் நீர் யானைகளால மட்டும் சவுத் ஆப்பிரிக்கால 500க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவர் அந்த நீர் யானைய வளர்த்துட்டு வந்திருக்கிறாரு. குட்டியா இருக்கும் போதே அதை வளர்த்துட்டு வரதால அது நம்மளோட பழகி நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு அவர் நினைச்சிருக்காரு. இவரை இன்டர்வியூ எடுக்க போன சில பேர்கிட்ட அந்த நீர் யானைய தன்னோட சொந்த பிள்ளை போல வளர்த்துட்டு வரதாவும் சொல்லியிருக்காரு. அது வளர்ந்து கிட்டத்தட்ட 1180 கிலோ எடை அடையுது. ஆனா 2011ஆம் ஆண்டு அந்த கொடூர சம்பவம் நடக்குது. அவர் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆத்துக்குள்ள அவர் சடலமா எடுக்கப்படுறாரு. அவரோட உடல்ல நீர் யானைகள் கடிச்ச தடங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அவர் வளர்த்த நீர் யானையே அவரை கடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் கொண்டு இருக்கு. ஷானா அமெரிக்கால இருக்கிற புளோரிடா மாகாணத்தை சேர்ந்த 2 வயது சிறுமியான ஷானா ஒரு பர்மீஸ் பைத்தானால கொல்லப்படுறாங்க. ஆனா அந்த பைத்தான் எப்படி கொன்னுதுன்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும். ஷானாவோட தாயான ஜேரன் ஹரேவும் அவரோட பாய் ஃப்ரெண்ட் சார்லஸும் சேர்ந்து ஒரு பர்மீஸ் பைத்தான பெட்டா வாங்குறாங்க. ஒரு பர்மீஸ் பைத்தான் 20 அடி நீளத்துக்கும் 200 பவுண்ட் எடை அளவுக்கு வளரக்கூடியது. அப்படிப்பட்ட பர்மீஸ் பைத்தான பல சேஃப்டி மெஷர்ஸ் வச்சுதான் வளர்க்கணும். ஆனா இவங்க ரொம்பவுமே அலட்சியமா வளர்த்திருக்காங்க.
வந்திருக்காங்க. ஒரு சிறிய கூண்டுல சேஃப்டி பின்ன வச்சு லாக் பண்ணி அந்த பாம்பை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. 2009 மே 1 அன்னைக்கு நைட்டு தான் அந்த சம்பவம் நடக்குது. அந்த பாம்பு அந்த கூண்டுல இருந்து வெளியே வந்து அந்த குழந்தையோட உடல் முழுவதும் சுத்தி அதோட கழுத்தை இறுக்கி கொள்ளுது. ஆனா அடுத்த நாள் காலையில இவங்க 2 பேரும் எந்திரிக்கும் போதுதான் அந்த சின்ன பொண்ணு இறந்ததே இவங்களுக்கு தெரிய வருது. போலீஸ் வந்து அந்த சிறுமியோட உடலையும் அந்த பாம்பையும் பறிமுதல் பண்றாங்க. 2011ஆம் ஆண்டு இவங்க செய்த இந்த செயலுக்காக 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பெறாங்க. கெல்லி ஆன் வால்ஸ் 2009ஆம் ஆண்டு அமெரிக்கால பென்சில்வேனியா மாகாணத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது. அங்க இருக்கிற கெல்லி ஆன் வால்ஸ்ங்கிற ஒரு பெண்மணி அவங்க வளர்த்த கரடியாலேயே கொல்லப்படுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவுமே வித்தியாசமான செல்லப்பிராணிகளை வளர்க்கறதுல மிகவும் ஆர்வம் இருந்திருக்கு. அப்படிதான் ஒரு கரடிய குட்டியா இருக்கும் போதே எடுத்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க. எப்பவுமே அவங்க தான் அந்த கரடியோட கூண்டை கிளீன் பண்ணுவாங்க. அன்னைக்கும் அதே மாதிரி கரடியோட கூண்டை கிளீன் பண்றதுக்காக அவங்க போயிருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க கூண்டை கிளீன் பண்ண போகும்போது அவங்க குழந்தைகளும் அவங்க நெய்பர்ஸும் கூண்டுக்கு வெளியே இருந்திருக்காங்க. அவங்க கூண்டை கிளீன் பண்ண தொடங்கி இருக்காங்க. உடனே அந்த கரடி கெல்லிய தாக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த கரடி கிட்ட இருந்து கெல்லிய காப்பாத்துறதுக்கு பக்கத்துல இருந்தவங்களும் அவங்க குழந்தைகளும் ரொம்பவுமே போராடி இருக்காங்க. கடைசியில வேற வழி இல்லாம அந்த கரடிய சுட்டு கொன்னுட்டாங்க. ஆனா அந்த கரடி தாக்குனதுல கெல்லி ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. ரொனால்டு ஹஃப் அமெரிக்க நாட்டை சேர்ந்த இந்த மனிதர் உடும்புகளை செல்ல பிராணிகளா வளர்த்துட்டு வந்திருக்காரு. பொதுவா உடும்பு எவ்வளவு ஆபத்தான விலங்குன்னு உங்களுக்கே தெரியும். அவை சராசரியா 8 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. ஆனா இந்த ரொனால்டு ரொம்பவுமே தைரியமா அதை வளர்த்துட்டு வந்திருக்காரு. அவரோட ஃபேமிலியில இருந்து தனிமையில வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. தினமும் அவரோட அம்மாவுக்கு கால் பண்றத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. ஆனா சில நாட்களாக அவர்கிட்ட இருந்து எந்த போனும் வராதனால அவரோட தாய் அதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அங்க போகும்போது அவர் வீடு பூட்டி இருந்திருக்குது. கதவை உடைச்சிட்டு அதிகாரிகள் உள்ள போய் பார்க்கும் போதுதான் தெரிஞ்சிருக்குது ரொனால்டு தரையில விழுந்து கிடக்கிறாரு. அதுவும் அவரோட உடம்புல வெறும் பாதி தான் அங்க இருந்திருக்குது. மீதிய அந்த உடம்பு தன்னோட உணவா தின்னு இருக்குதுன்னு. ஆனா பின்னாடி இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வருது அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காருன்னு. அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்த பிறகு இந்த உடம்புகள் அவரோட உடம்ப தின்னு இருக்கலான்னு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் யூகிக்கிறாங்க. சாண்ட்ரா பியோவெசான் 2006ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கிற பென்சில்வேனியா மாகாணத்தை சேர்ந்த சாண்ட்ரா பியோவெசான்கிற விலங்குகள் ஆர்வலர் சில உல்ஃப் நாய்களை செல்ல பிராணிகளா வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட 9க்கும் மேற்பட்ட உல்ஃப் டாக் இருந்திருக்குது. இந்த நாய்கள் வளர்க்கறதால அந்த ஏரியால அவங்க ரொம்பவுமே ஃபேமஸா இருந்தாங்க. உல்ஃப் டாக் பொதுவா நார்மல் டாகுக்கும் கிரே உல்ஃபுக்கும் ஹைபிரிடால உருவாக்கப்பட்ட ஒரு நாயினம். என்னதான் ஓனர்ஸுக்கு விசுவாசமா இருந்தாலும் இந்த நாய்களோட புத்திங்கிறது ஸ்டேபிளா இருக்காது. பல நேரங்கள்ல அந்த நாயோட ஓநாய் குணம் வெளியே வரும். 2006ஆம் ஆண்டு எப்பவும் போல சாண்ட்ரா பியோவெசான் அவங்களோட நாய்களை வாக்கிங் கூட்டிட்டு போயிருக்காங்க. நார்மலா அந்த நாய்களை விளையாடுற இடத்துக்கு அவங்க கூட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல. திடீர்னு அந்த நாய் கூட்டத்துல இருந்த ஒரு நாய் அவங்களை அட்டாக் பண்ண தொடங்கி இருக்கு. உடனே அவங்க எமர்ஜென்சிக்கு கால் பண்றாங்க. ஆனா அதிகாரிகள் அந்த இடத்துக்கு ரீச் பண்றதுக்கு முன்னாடியே அந்த நாய்கள் அவங்கள கொன்னுருச்சு. மார்க் ஓகல் இந்த மார்க் ஓகல் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். 30 வயதான இந்த மனிதர் ரொம்பவுமே விஷத்தன்மை கொண்ட ஸ்பைடர்களையும் பாம்புகளையும் பள்ளிகளையும் வளர்க்கறதுல ரொம்பவுமே ஆர்வமா இருந்திருக்காரு. அவரு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட விஷத்தன்மை கொண்ட சிலந்திகளை வளர்த்துட்டு வந்திருக்காரு. 2004ஆம் ஆண்டு அவர் இறந்த அந்த அன்னைக்கு போலீஸ் அவரோட வீட்டுக்கு போய் அவரோட உடலை கைப்பற்றி இருக்கிறாங்க. அப்போ அங்கிருந்த 200க்கும் மேற்பட்ட ஸ்பைடர்கள் அவர் உடல் முழுவதும் ஊர்ந்துட்டு இருந்ததா அந்த ஆபீசர் சொல்லியிருக்கிறாரு. அதுலயும் முக்கியமா சில பிளாக் விடோ ஸ்பைடர்ஸும் இருந்ததா அந்த ஆபீசர் சொல்லியிருக்கிறாரு. இந்த பிளாக் விடோ ஸ்பைடர் கடிச்சா அதோட விஷம் 25 ராட்டர் ஸ்னேக்கோட விஷத்துக்கு சமமானது. இன்வெஸ்டிகேஷன்ல மார்க் பிளாக் விடோ ஸ்பைடர் கடியால தான் உயிரிழந்திருக்காருன்னு தெரிய வருது. விஷத்தன்மை கொண்ட உயிரினங்கள் மேல இருந்த அவரோட ஈர்ப்பு தான் அவரோட இறப்புக்கு காரணமாயிருச்சு. பாம் வீவர் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த பாம் வீவர் ரொம்பவுமே வித்தியாசமான பெட்ஸை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால 2007ஆம் ஆண்டு அவங்களோட 60வது பிறந்த நாள்ல அவங்க கணவர் அவங்களுக்கு ஒரு கேமல பிரசன்ட் பண்றாரு. கணவர் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த கேமல அவங்க ரொம்பவுமே செல்லமா வளர்த்திருக்காங்க. கேமல் பொதுவா சாதுவான விலங்கு தான். அவை சுதந்திரமா இருக்கும் போது தான் அந்த மாதிரி நடந்துக்கும். அதேவே நம்ம அடைச்சு வச்சு வளர்த்தோம்னா அதோட பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதுவும் குறிப்பா பெண் ஒட்டகத்தை விட ஆண் ஒட்டகம் கொஞ்சம் டாமினன்டாவே நடந்துக்கும். அவங்க கொல்லப்பட்ட அந்த நாள்ல ஒட்டகத்துக்கு உணவு கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. ஆனா அந்த ஒட்டகம் ரொம்பவுமே வித்தியாசமா நடந்திருக்குது. அவங்கள உதைச்சும் அவங்க மேல படுத்தும் அவங்களை ரொம்பவுமே காயப்படுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட 330 பவுண்டோட அந்த ஒட்டகம் அவங்க மேல ஏறி உட்காரும் போது அதோட வெயிட் தாங்க முடியாம சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாங்க. இது ஆஸ்திரேலியா முழுவதும் மிகப்பெரிய பேசுபொருளாகுது.
ராய் ஹெரேரா. ராயும் அவரோட நண்பர் செக்ஃபியர்டும் அமெரிக்கால மேஜிக் ஷோக்கு ரொம்ப பிரபலமானவங்க. இவங்க மிருகங்களை வச்சு மேஜிக் ஷோ பண்ணுவாங்க. அதனால இவங்க ஷோல நிறைய புலிகளையும் சிங்கங்களையும் வனவிலங்குகளையும் பார்க்கலாம். எப்பவும் போல 2003 அக்டோபர் 3ஆம் தேதி இவங்க ஷோ ஆரம்பிச்சிருக்காங்க. ஷோ ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே ராய் ஸ்டேஜுக்கு வராரு. தன் கூட 7 வயதான ஒரு ஒயிட் டைகரையும் கூட்டிட்டு வராரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஒயிட் டைகர் அவரோட கழுத்தை பிடிச்சு ஸ்டேஜுக்கு கீழே இழுத்துட்டு போயிருது. உருவத்துல மிக பெரிதா இருந்த அந்த புலிய அவருனால சமாளிக்க முடியல. உதவியாளர்கள் அங்க வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த புலி அவரோட முகத்தையும் கழுத்தையும் கடிச்சிருது. ரொம்பவே மோசமாக தாக்கப்பட்ட அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அங்க டாக்டர்கள் ரொம்பவே சிரமப்பட்டு அவரோட உயிரை காப்பாத்துறாங்க. அந்த தாக்குதலுக்கு பிறகு அவர்னால பேச முடியல. அவரோட குரல் வளத்தை இழக்கிறாரு. அதை தொடர்ந்து அவரால் எந்த ஒரு ஷோவும் பண்ண முடியல. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. வீட்டுல வளர்க்கிற செல்ல பிராணிகளே சில டைம் நம்மள அட்டாக் பண்ணும். அப்படி இருக்கும்போது காட்டுல இருந்து கொடூரமான விலங்குகளையும் விஷ ஜந்துக்களையும் கொண்டு வந்து வளர்க்கிறது மிகப்பெரிய பைத்தியகாரத்தனம் தான் சொல்லணும். இத பத்தி உங்க கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்கறேன். பாய்.